கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் இருக்கிறது. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே சான்று பெற்ற நாத்தான்வேலுக்கு சொல்லப்பட்ட நல்வார்த்தை. இந்த வார்த்தையின் முகாந்தரமாய் நான் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்கிறேன். இன்றைக்கு தேவன் நீங்கள் நினைத்திராத இடத்தில் இருந்து உங்களுக்கு நன்மையை உண்டாக செய்ய போகிறார். நீங்கள் சற்றும் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து உங்கள் நன்மையை புறப்பட பண்ணுகிறார். இந்த வார்த்தை நாத்தான்வேல் அதை கேட்ட மாத்திரத்தில் அவன் அத்திமரத்தின் கீழே நின்று கொண்டிருந்த அவன் அந்த நிழலை விட்டுவிட்டு அவன் ஆண்டவரின் நிழலை தேடி வந்தான். அத்திமரத்தின் நிழல் என்று சொல்லும் போது அது சாய்ந்து போகும் நிழல். அந்த சாய்ந்து போகும் நிழலை விட்டுவிட்டு சர்வ வல்லவருடைய நிழலுக்கு அவன் வந்தான். நான் நம்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு தொனிக்கும் தீர்க்க தரிசன சத்தம் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை தற்காலிகமான இடங்களில் இருந்து புறப்பட பண்ணி நிரந்தரமான இடத்திற்கு கொண்டு வரப்போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நிரந்தர தீர்வுகளை ஏற்படுத்தும் பொருட்டு நம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். நாசரேத்திலிருந்து நன்மையை புறப்பட பண்ணும் தேவன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, செங்குத்தான பாறை ஒன்றின் மேல் கட்டப்பட்ட பட்டணம் தான் இந்த நாசரேத்து. இன்னும் நீங்கள் வேதத்தின் வல்லுநர்கள் இப்படியாய் சொல்லுகிறார்கள், அதாவது அதிகமாக ரோம சாம்ராஜ்யத்தோடு இணைந்து போன ஒரு பட்டணம். எனவே இஸ்ரவேலர் அதை புறக்கணித்தார்கள். அதிலிருந்து தீமையே அன்றி நன்மை வராது என்று அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள். ஆனால் தேவனோ எல்லா மனுக்குலத்திற்கும் நித்திய நன்மையாய் காணப்படும் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாசரேத்திலிருந்தே புறப்பட பண்ணினார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நான் திரும்பமாய் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், இந்த நாள் நீங்கள் நினைத்திராத இடத்திலிருந்து உங்கள் நன்மையை தேவன் புறப்பட செய்யும் நாளாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9 வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது, நாற்றம் எடுக்கும் குஷ்டரோகிகள் நற்செய்தி அறிவிக்கிறவர்களாய் கடந்து வருகிறார்கள். அதுவரைக்கும் நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் பட்டணத்திற்குள் வரும் பொழுது தீட்டு தீட்டு என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே வர வேண்டும். அது நியாயப்பிரமாணம் விதித்திருந்த கட்டளை. ஆனால் அன்றைக்கு தேவனுடைய அற்புதம் நடந்தபடியினால், தேவனுடைய சத்தம் தொனித்து அந்த சத்தத்தினாலே ஒரு பெரிய அற்புதம் நடந்திருந்தபடியினால், அன்றைக்கு பட்டணத்திற்குள் வந்த அவர்கள் தீட்டு தீட்டு என்று சொல்லவில்லை, திரட்சி திரட்சி என்று சொல்லிக்கொண்டே வந்தார்கள். வறண்டு போய் கிடந்த அந்த பட்டணம் தேவனுடைய பெரிய தயவினாலே திரட்சியான நன்மையை பெற்றுக் கொண்டது. தேவனுடைய பிள்ளைகளே, நினைக்க முடியாத இடத்திலிருந்து, நினைக்க முடியாத நபர்களிடத்திலிருந்து நற்செய்தி. இன்றைக்கு தேவன் அதைத்தான் செய்ய போகிறார். உங்கள் நன்மை நீங்கள் நினைத்திராத, சற்று நினைத்திராத இடத்திலிருந்து அது புறப்பட்டு வரப்போகிறது. அதை நீங்கள் காணப்போகிறீர்கள். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே பல சம்பவங்களை பார்க்கலாம். சிங்கத்தின் உடலில் இருந்து தேன் வருகிறது. இன்னுமாக கற்பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. இஸ்ரவேலுக்கு புறப்பட்டதோ தண்ணீர், யோபுக்கு புறப்பட்டதோ எண்ணெய், அவருடைய தாசனாகிய தாவீதுக்கு புறப்பட்டதோ தித்திக்கும் தேன். அவர் கற்பாறையிலிருந்து தாவீதுக்கு தேனையே புறப்பட பண்ணினார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது அங்கே மீனின் வாயிலே வெள்ளிப்பணம் இருக்கிறது. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நினைத்திராத இடத்திலே இருந்து நன்மை இறங்கி வரச் செய்கிறார். அத்திமரத்திற்கு கீழே இருந்தும் நன்மை, அத்திமரத்திற்கு மேலே இருந்தும் நன்மை. அண்ணாந்து பார்த்தால் செகை இறங்கி வருகிறான். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே நீங்கள் நினைத்திராத இடத்திலிருந்து உங்கள் நன்மையை தேவன் புறப்பட பண்ணுகிறார். எனவேதான் வாக்கு பண்ணி இருக்கிறார், இன்றைக்கு நாசரேத்திலிருந்து யாவொரு நன்மை உண்டாக கூடுமா என்ற கேள்விக்கு பிலிப்பு சொல்லுகிறான், வந்து பார். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமா நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நற்செய்தியின் மூலமாக இங்கே ஒரு அற்புதத்தை செய்து
அன்றைக்கு சொல்லப்பட்ட பிலிப்பின் மூலமாய் சொல்லப்பட்ட இந்த நற்செய்தியின் மூலமாக ஆண்டவர் நாத்தான்வேலுடைய வாழ்க்கையிலே ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தி அற்புதத்தை செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் தற்காலிகமானவைகளை மாற்றி நிரந்தரமானவைகளை கொடுத்து உங்களை நிச்சயமாய் நன்மையினால் நிரப்பி வாழ வைப்பார். நாசரேத்திலிருந்து நன்மை இன்றே உண்டாகும். இந்த வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.